வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், நான் உங்கள் காயோ. நாம எனக்கு என்ன பார்க்க போறோம்னா ஆராக்கீரை முட்டை பொரியல் எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். இது வந்து ரொம்ப லிவருக்கு ரொம்ப நல்லது ஃப்ரெண்ட்ஸ். கீரையை நல்லா அலசி பொடி பொடியா கட் பண்ணி வச்சுக்கோங்க. ஒரு வாணலியில 2 ஸ்பூன் கடலை எண்ணெய் போட்டு 1 ஸ்பூன் கடுகு உளுத்தம் பருப்பு, ஒரு 2 காஞ்ச மிளகாய் கிள்ளி போட்டு தாளிச்சுக்கோங்க. இதுல ஒரு வெங்காயம் வெட்டி வச்சிருக்கேன் பொடி பொடியா, அதை சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கோங்க. இது கூட 1 ஸ்பூன் சால்ட் ஆட் பண்ணிட்டு நல்லா வதக்கி விட்டுறலாம். வெங்காயம் நல்லா கலர் மாறணும் ஃப்ரெண்ட்ஸ். நல்லா வதங்கினோடனே நம்ம அலசி பொடி பொடியாக நறுக்கி வச்ச கீரையை இந்த ஸ்டேஜில் நம்ம ஆட் பண்ணிட்டு ஒன்று சேர கலந்து விட்டுருங்க. கொஞ்சமாக தண்ணி தெளித்து ஒரு தட்டு போட்டு மூடி வச்சிங்கன்னா கீரை நல்லா வெந்து வந்துடும். இந்த ஸ்டேஜில் நம்ம 1 ஸ்பூன் மிளகு 1 ஸ்பூன் சீரகம் எடுத்து நல்லா இடித்து வச்சுக்கலாம். இது கூடவே ஒரு 3 முட்டை எடுத்திருக்கேன் நான். இந்த கீரையில 3 முட்டையும் உடச்சி ஊற்றி நல்லா கீரையும் முட்டை எல்லாமே பெரட்டி விட்டு நல்லா வேக வச்சு எடுத்துக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். வெஜிடேரியனாக இருக்கிறவங்க இந்த முட்டைக்கு பதில் தேங்காய் யூஸ் பண்ணிக்கலாம். நல்லா கலந்து இறக்குற சமயம் நல்லா வெந்து வந்தோடனே நம்ம இடிச்சு வச்ச மிளகு சீரக பொடியை இதில் ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணிட்டு இப்போ நமக்கு இந்த கீரை தயாராகிடுச்சு. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், நமக்கு ஆராக்கீரை முட்டை பொரியல் ரெடி ஆயிடுச்சு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ், இன்னொரு வீடியோல பார்க்கலாம். பாய்.